நேர்களை தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, தமிழகத்துல 3628 கிலோ கஞ்சா அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இதை பத்தி தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க இருக்கோம். அதாவது மதுரையில கஞ்சா கடத்திய குற்றவாளிக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல கேட்பாரற்று கிடந்த பையில 13 கிலோ கஞ்சா. ஈரோட்ல கஞ்சா போதையில முதியவர்களை கொல்ல முயன்ற வாலிபர் அடித்து கொலை. நெல்லையில கஞ்சா விற்ற வாலிபர் கைது. ஒடிசாவில இருந்து சென்னைக்கு ரயில்ல கடத்தி வரப்பட்ட 15 கிலோ கஞ்சா. இது எல்லாம் இந்த வாரத்தில் நடந்த சம்பவங்கள், அதுவும் கஞ்சானால நடந்த சம்பவங்கள். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கஞ்சா தொடர்பான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில இப்ப காவல்துறையினர் தீவிர நடவடிக்கையில ஈடுபட்டு வராங்க. கஞ்சா கடத்துறவங்களை தீவிரமா கண்காணிச்சிட்டோம். அதுல யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்களெல்லாம் கைது பண்ணியும் இந்த கைது நடவடிக்கையில ஈடுபட்டுட்டு வராங்க. பல்வேறு இடங்கள்ல கஞ்சா பறிமுதல் நடவடிக்கையில ஈடுபட்டு வர நிலையில இந்த ஆண்டுல தமிழகத்துல மட்டும் 3628 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறதா மாநில போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் தகவல் கொடுத்திருக்காங்க. அந்த தகவலுடைய அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது இந்த 3628 கிலோ கஞ்சா கிட்டத்தட்ட 253 வழக்குகளினுடைய அடிப்படையில பறிமுதல் செய்யப்பட்டதா தகவலும் வெளியாகிருக்கு. இந்த 3628.71 கிலோ கஞ்சால என்னென்ன வகையெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 3628.71 கிலோ உலர் கஞ்சானோ, 74.150 கிலோ ஹசிஷ் அப்படிங்கிற வகையான போதைப் பொருள்னோ, 58 கிலோ சாரஸ் வகை போதைப் பொருள்னோ, 1 கிலோ ஹெராயின் வகை போதைப் பொருள்னோ, 1.4 கிலோ கஞ்சா சாக்லேட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கணும் நுண்ணறிவு பிரிவு தகவலை கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்படுற நடவடிக்கையில போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் ஈடுபட்டு இருக்க நிலையில இப்ப பொதுமக்களும் ஏதேனும் இது தொடர்பான தகவல் தெரிய வந்தா அதை எங்களுக்கு தெரிவிக்கலாம்னு சொல்லி அவங்க மொபைல் நம்பரும் அதே நேரத்துல இமெயில் ஐடியும் கொடுத்திருக்காங்க. போதைப் பொருட்கள் சட்டவிரோதமான விற்பனை, கடத்தல் தொடர்பான தகவல் இந்த மாதிரி ஏதேனும் பொதுமக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா 10581 அப்படிங்கிற நம்பருக்கும் அல்லது வாட்ஸ்அப் எண் நம்பரான 9498410581 அழைக்கலாம்னோ, அதே நேரத்தில் இமெயிலில் கூட நீங்கள் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு spnibcid@gmail.com அப்படிங்கிற இமெயில் மூலமாக தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கஞ்சா தொடர்பான இந்த மாதிரியான செய்திகள் அதிகரிச்சுட்டு வர நிலையில் நம்மளும், அதாவது பொதுமக்களாகிய நீங்களோ ஏதேனும் தகவல் தெரிய வந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தகவலை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது தான் காவல்துறையினுடைய ஒரு ரெக்வஸ்டாகவும் இருக்குது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.